Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சந்தேராகம் சீரியலை பற்றி அப்கமிங் அப்டேட் கிடச்சிருக்கு. இது அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. சீரியலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. சீரியலோட ஸ்பெஷல் எபிசோடுமே பார்த்திங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ரொம்பவுமே விறுவிறுப்பாக போக போகுது. அந்த ப்ரொமோவே ட்ரெண்டிங்கில் இருக்கும் அப்படின்னா அந்த எபிசோடு எவ்வளோ ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே எதிர்பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு சீன். என்னடா அது பல ஸ்டோரி ரிமைனிங் இருக்குது, புதுசாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை கொன்ன மாதிரி ஒரு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட்டே கொண்டு வர போகிறாங்க. நாளைக்கு அந்த ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா உடைய போகிற தருணம் வந்துருச்சு. ஸோ காசை வெட்டி போட்டு தனாவையும் கதிரையும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துருமா, லாஸ்ட்டாக மாயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்பவுமே வெயிட்டிங்கில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நைட் ஷூட் எடுத்திருக்காங்க, அதுவுமே லேட் நைட் ஷூட் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு பார்த்தா அவங்க வீட்டில் வச்சு தான் சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கதிர் மறுபடியும் வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவங்கள பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு டைம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா ஜாமீனில் எடுத்து வெளியே கொண்டு வந்தால் மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜெயிலில் பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க போல். ரொம்பவுமே கையெல்லாம் கெட்டு போட்டு தலையெல்லாம் கெட்டு போட்டு வந்து நின்றுட்டு இருந்தார். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம சிவராமன் இருந்தார், நம்ம தனா சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு ஒருவேளை நம்ம கதிர் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு வந்து எல்லாரும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க போல். ஸோ அதனால தான் வீட்டில் வச்சு ஷூட்டிங் இருக்குது. நான் கூட இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ஆக்டர் சுர்ஜித்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு சீனோ அப்படிங்கிற கேரக்டரில் யாராவது வருவாங்கன்னு பார்த்தா ஸ்டோரியவே வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக மணி அப்படிங்கிற கேரக்டர் வராரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் கூட போன நம்ம சீனோ வந்து தான் ஆகணும். அப்போ வரதுக்கு சான்சஸ் இல்லையா போல். ஒருவேளை அவர் வந்து சீனோ இன்னும் வேலையாக இருக்காம்பா, இன்னும் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை ஏமாற்ற போகிறாங்க போல். பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நாள் தான் ஹீரோ இல்லாமல் சீரியலை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. கதிர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ பல ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட தான் அவர் வரப்போகிறாரு. மாயா என்ன செய்ய போகிறாங்க இது எல்லாத்தையும் அப்கமிங் எபிசோட்ஸில் மறக்காமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.